சுதந்திரத்துக்கு முன்னாடி 16 மணி நேரம் உழைக்க வேண்டிய ஒரு சூழல் இருந்துச்சு. அதை மாற்றி அமைத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் 8 மணி நேரமாக மாற்றிருக்கிறார். இது ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளர் புரட்சி என்றே சொல்லலாம். இப்படியான ஒரு விஷயத்தை அனைத்து நில மக்களுக்கும் வழங்கி கொடுத்த இந்த உரிமையை வாங்கி கொடுத்தவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு அரசு வேலை பார்க்கும் பெண்களுக்கு அவங்க கர்ப்ப காலத்துல 10 மாதம் வரையில மெட்டர்னிட்டி பெனிஃபிட் ஆக்ட் மூலமா ஒரு லீவு, அதாவது சம்பளத்தின் கூட லீவு போட்டாலும் சம்பளம் அப்படின்ற ஒரு நிலையை உருவாக்குனதும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். இன்னைக்கு தொழில் சங்கம் இருக்குது, ட்ரேட் யூனியன்ஸ் இருக்குதுன்னா அதை உருவாக்குறதுக்கு அதை அரசு அங்கீகரிக்கணும்னு சொல்லி உறுதிப்படுத்தினவர் அண்ணல் அம்பேத்கர் தான். நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல தொழிலாளர்கள், குழந்தை தொழிலாளர்கள் இருக்கக்கூடாது. ஒரு 16 வயசுக்கு 15 வயசுக்கு கீழே இருக்கக்கூடியவங்க தொழிலாளர் கூடாது, அவங்க உழைப்பை சுரண்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் ஆணித்தரமா சொல்லுது. இதற்கும் காரணம் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தான். இது போன்ற பல திட்டங்கள். இப்ப நம்ம ஒரு கம்பெனி வேலைக்கு போறோம்னா இஎஸ்ஐ கொடுப்பாங்க. இஎஸ்ஐனா இப்ப அந்த தொழிலாளர் அந்த தொழில் நிமித்தத்தில் ஏதாவது தவறிட்டாரு, அவருக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அவருக்கு இன்சூரன்ஸ் போட்டு கொடுக்கக்கூடிய உரிமையும் புரட்சியாளர் அம்பேத்கர் தான் நமக்கு வழங்கியிருக்காரு. அனைத்து மக்களுக்காகவும் உழைக்கும் மக்களாக வாழ்ந்து அர்ப்பணித்தவர் தான் புரட்சியாளர் அம்பேத்கர்.